வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் முட்டையுடன் நாம இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாத, ஒருபோதும் முட்டையோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அது மீறினால் நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிட்டுட்டீங்க முட்டையோடு அப்படின்னா உங்களுக்கு தான் ஆபத்து இருக்குது. ஸோ விளக்கமாக இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம முட்டையோடு எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்ற அனைத்து தகவல்களுமே விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மது அருந்தும் போது நீங்கள் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக மது அருந்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மது அருந்தும் போது முட்டை ரெசிபிகளை வந்து அதுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் டிஷ் மாதிரி எடுத்துக்கொள்றது அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே இந்த கலவை வந்து ஆரோக்கியத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்துது, அதாவது ஒரு பக்க விளைவை உங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்றத உறுதியாக உங்களுடைய மனதில் வந்து பதிய வச்சுக்கோங்க. முட்டையினுடைய சுவை விஸ்கி அல்லது இந்த ரம்மியினுடைய சுவைகளை வந்து மாற்றும். ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை, அந்த அசிடிட்டி வந்து முட்டையினுடைய இயற்கையான சுவையோட மோதும் போது அதனுடைய சுவை வந்து இழந்து போயிடும். சில நேரங்களில் இந்த கலவையானது நீர் போன்ற வயிற்றுப்போக்கு கூட வழிவகுக்கும். எனவே மருந்து மற்றும் பீர் எல்லாம் நீங்கள் வந்து குடிக்கும் போது இந்த ஆல்கஹால் கண்டென்ட்லாம் எடுத்துக்கொள்ளும் போது முட்டைகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நாம வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது முட்டை, மீன், கறி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டுட்டு இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணமே அதுதான். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுத்தும். குறிப்பாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். மது அருந்தாமல் இருப்பது நல்லது. மது அருந்துவதை வந்து விட்டுவிடுங்கள். நீங்கள் மது அருந்தும் போது இந்த முட்டை ரெசிபிகள் நிறைய முட்டையெல்லாம் அது கூட சைடிஷ் சேர்த்துக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திரு, அதாவது சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் அது கூட வந்து நீங்கள் முட்டையை சேர்த்து சாப்பிடக்கூடாது. சிட்ரஸ் பழங்கள் வந்து முட்டை எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டு இருக்குங்க. சிட்ரஸ் பழங்கள் இருக்கக்கூடிய அசிடிட்டி, அந்த அமிலத்தன்மை முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதத்தை வந்து உடைக்கும். இது முட்டையினுடைய இயற்கையான சுவையை வந்து கெடுத்துரும். மேலும் சிட்ரஸ் பழங்களில் வந்து புளிப்புத்தன்மை வந்து இருக்கு. இது முட்டையோடு சேரும்போது அதோடைய சுவையே இது மாற்றிடும். இதோடைய அந்த கலவையானது செரிமானத்தை உங்களுக்கு பாதித்து மலச்சிக்கல், வயிறுகளில் வீக்கம் ஏற்படுறது, வயிற்றுப்போக்கு ஏற்படுறது, சீரற்ற குடல் இயக்கம், இந்த மாதிரி நிறைய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். புளித்த ஏப்பத்தையுமே வந்து ஏற்படுத்தும். அதனால இந்த சிட்ரிக் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் எப்போது எடுத்துக்கிறீங்கன்னா முட்டை வந்து உடனே வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க, பல மணி நேரம் கழித்து எடுத்துக்கோங்க. சிட்ரஸ் பழங்கள் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் முட்டையை வந்து எடுத்துக்கொள்ளணும். ஒன்றா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும். புளிப்புத்தன்மையுடைய அந்த புளித்த ஏப்பம் எல்லாம் கூட உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். தயிரில் புரதம் நிறைந்திருக்கக்கூடிய முட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா தயிர், அந்த தயிரோடு நீங்கள் முட்டையை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது அந்த கான்செப்ட். இப்போ தயிரில் வந்து லாக்டிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதம் வந்து அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானத்தில் உங்களுக்கு தலையிடும். இப்போ முட்டையோடு நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்று அசௌகரியம், அஜீரணம் மற்றும் வயிற்று வீக்கம் ஆகியவற்றை அது உங்களுக்கு ஏற்படுத்தும். கூடுதலாக தயிரில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை முட்டை புரதத்தினுடைய அமைப்பை மாற்றி அது உங்களுக்கு ஜீரணமாகிறது வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துரும். ஸோ இரண்டுமே வந்து சத்தானவை அப்படின்னாலுமே தயிர் எடுத்துக்கொள்வதற்கும் முட்டை எடுத்துக்கொள்வதற்கும் இடையே அதிகப்படியான நேரம் வந்து கால இடைவெளி நம்ம வந்து இருக்கணும். அப்போ தயிரையும் முட்டையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா செரிமானத்தை அது பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் தயிரோட முட்டை வந்து எப்போதுமே சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க. முட்டை மற்றும் ஊறுகாய் நீங்கள் வந்து ஒன்றாக வந்து சாப்பிடக்கூடாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முட்டை வந்து கிரீமியாக இருந்துச்சு அப்படின்னா ஊறுகாய் சற்று வந்து காரமாகவும் புளிப்பாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்க்கும் போது ஊறுகாயிலிருந்து வரக்கூடிய அந்த அமிலச்சுவை வந்து முட்டையினுடைய சுவையை வந்து கெடுத்துரும். வெளியில் வந்து மார்க்கெட்டில் வாங்கப்படக்கூடிய ஊறுகாயில் அதிகமாக வினிகர் எல்லாம் இருக்கும். அப்போ முட்டையினுடைய புரோட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாதிக்கும். ஸோ இந்த கலவை வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது. நீங்கள் டேஸ்டியாகவும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது. அப்போ இது வந்து உங்களுக்கு அந்த அமிலத்தன்மை அதிகரித்து நிறைய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், வாந்தியை கூட உங்களுக்கு வந்து வர வைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கும். முட்டையோட நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஊறுகாய் பொருட்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் நிறைய இந்த டீ காஃபி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த தேநீர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதுக்கான காரணம் என்னென்னா தேநீரில் இருக்கக்கூடிய டேனின்கள் முட்டைகளிலிருந்து இரும்பு சத்தை உறிஞ்சுவதில் தலையிடும். ஸோ இதன் காரணமாக உடலுக்கு தேவையான முழு அளவு ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்காது. மேலும் நீங்கள் வந்து இந்த டீ காஃபியெல்லாம் குடித்ததுக்கப்புறம் உடனே முட்டை சாப்பிட்டீங்கன்னா முட்டையினுடைய சுவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தப்படும். அப்போது தேநீர்கள் இருக்கக்கூடிய அந்த அசிடிட்டி வந்து
முட்டையினுடைய நன்மைகளை வந்து அழிச்சிடும். இப்போ நீங்கள் டேஸ்ட்டுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டும் போது முட்டை சாப்பிட்டதுக்கான நன்மையே உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு போதுமான அளவு கிடைக்காத, குறிப்பாக அந்த இரும்பு சத்துலாம் கிடைக்கலன்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே உடல் சோர்வாக கவனமின்மையாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். டீயோட நீங்கள் முட்டையை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெல்லம் அல்லது சர்க்கரை போன்ற நிறைய இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து முட்டையை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. வெல்லம் அல்லது சர்க்கரை போன்ற தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிற்றுண்டிகள் முட்டையினுடைய சுவைக்கு நேர்மாறானது, அதாவது ஆப்போசிட்டாக தான் அது ரியாக்ட் ஆகும். அது வந்து பசியை உங்களுக்கு வந்து குறைச்சி பசியின்மை ஏற்படுத்தும். காலை உணவாக முட்டைகளோட இந்த வெல்லம், சர்க்கரை இருக்கக்கூடிய நிறைய இனிப்பு இருக்கக்கூடிய அந்த தானியங்கள் அல்லது அதில் இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து விரைவாக அதை அதிகரிச்சிடும். சுகர் ப்ராப்ளம் ஈஸியாக உங்களை அட்டாக் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து குறையும், உடல் பருமன் அதிகரிக்கும். ஸோ இப்போ இந்த கலவையை, அதாவது இந்த வெல்லம் சர்க்கரையோட கலந்த கலவை, அந்த முட்டையோட கலந்த கலவையோடு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை எப்போதுமே நீங்கள் சோம்பலாக தான் வந்து பார்ப்பீங்க, சோம்பலாக தான் உணர்வீங்க. ஆற்றல் வந்து உங்களுக்கு இல்லாத மாதிரி தான் நீங்கள் வந்து உணர்வீங்க. ஸோ அதனால் வெல்லம் மற்றும் இந்த மாதிரி சர்க்கரை அதிகமாக இனிப்பு இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்கு அது கூட வந்து நீங்கள் முட்டை எடுத்துக்காதீங்க. அந்த உணவுகளுடைய முட்டை எடுத்துக்காதீங்க. ஸோ முட்டை வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான். அது நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும், இதயத்தை வந்து ஆரோக்கியப்படுத்தும், உடல் எடையை வந்து நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ எது எப்படி இருந்தாலுமே அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை அப்படின்றதும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த உணவுகளோடு இணைத்து எடுத்துக்கொள்ளாமல் ஆரோக்கியமான முறையில் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 நீராவியில் அவித்த முட்டைகளை வந்து எடுத்துக்கோங்க. வேச்ச முட்டை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு ஆரோக்கியம். அப்படி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. முட்டை இந்த மாதிரி முறைகள் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.